أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இது உங்கள் மீதான அல்லாஹ்வின் மிக பெரும் உபகாரமாகும். ஜமாஅத்தே அஹ்மதியாவின் மீது பெரும் பேருபகாரமாகும். இங்கு வருகின்ற, இந்த நாட்டில் வருகை தருகின்ற மக்கள் மீது பேருபகாரமாகும். அவன் உங்களுக்கு இந்த முன்னேற்றம் பெற்ற நாட்டில் வருவதற்கு நல்வாய்ப்பு வழங்கியிருக்கின்றான். மேலும் குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தானில் இருந்து பல அஹ்மதிகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் தற்போதும் வருகிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து இடம்பெயர்ந்து வருவதற்கு காரணம், அங்கு அஹ்மதிகளுடைய நிலை மிகவும் கடினமானதாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. மேலும் இதன் காரணத்தினால் அங்கு வசிப்பது என்பது கடினமாகிவிட்டிருந்தது. மேலும் இவ்வகையில் அஹ்மதிகள் இந்த அரசாங்கங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் பல அநீதி இழைக்கப்பட்ட அஹ்மதிகளுக்கு இங்கு வசிப்பதற்கு இடமளித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அஹ்மதிகள் மீது செய்திருக்கின்ற மிக பெரும் பேருபகாரம் யாதெனில், அவன் நமக்கு காலத்தின் இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை பேரன்பரை ஏற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான். ஆக அதற்காக நாம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது குறைவே ஆகும். மேலும் அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்துவது என்பது யாதெனில், நாம் அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவின் வணக்கத்தின் உரிமையையும் செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் அவனது படைப்பினங்களுடைய உரிமைகளையும் நிறைவேற்றுபவர்களாக ஆக வேண்டும். மேலும் நாம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பையத்தின் உரிமையை நிறைவேற்றுபவர்களாக ஆகும்போதுதான் இது சாத்தியமாகும். ஏனென்றால் இக்காலகட்டத்தில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்னறிவிப்புக்கு ஏற்ப இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின் மீது நம்மை நடத்துகின்ற அந்த வழிகாட்டி ஆவார்கள். தற்போது உண்மை இஸ்லாத்தின் போதனையை நமக்கு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவே கிடைக்க முடியும் என்பதை ஒவ்வொரு அஹ்மதியும் தன்முன் வைக்க வேண்டும். ஏனென்றால் அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் யாருக்கு இக்காலகட்டத்தில் அல்லாஹ் திருக்குரானின் அறிவு மற்றும் ஞானங்களை மற்றும் இஸ்லாத்தின் உண்மையான அறிவை வழங்கியிருக்கின்றானோ அந்த மனிதராவார்கள். அன்னார்தான் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான நேசராக, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைகள் மற்றும் நடைமுறைக்கு ஏற்ப தனது ஜமாஅத்திற்கு தர்பியத் கொடுக்க விரும்புகிறார்கள். எனவே நாம் உண்மையான முஸ்லிமாக ஆகுவதற்கு தற்போது ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கியே பார்க்க வேண்டியுள்ளது. மேலும் அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைத்த வழியின்படி தனது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டியுள்ளது. நமது ஈமானை வலுப்படுத்த வேண்டியுள்ளது.
அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வருகையின் மீது ஈமானும் முழுமையான திட உறுதியும் கொள்ள வேண்டியுள்ளது. அன்னாரை நீதிநெறி தீர்ப்பவராகவும் நியாயவானாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. தற்போது அன்னார் எடுத்துரைத்த வழிமுறையின்படி நடந்தவாறே மனிதன் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளின்படி நடக்க முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையின் மீது நிலை பெற்றிருக்க வேண்டியுள்ளது. எனவே ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மீது முழுமையான திட உறுதியும் ஈமானில் நிலைத்திருக்கவும் தன்னிடம் பையத் செய்த மக்களிடம் கூறுகிறார்கள், ஈமான் கொள்கின்ற மக்கள் தனது ஈமானிலிருந்து நிச்சய உறுதி மற்றும் இறை ஞானம் வரை முன்னேற்றம் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, மாறாக அதில் உறுதியான நம்பிக்கையையும் உருவாக்க வேண்டும். மேலும் நாம் ஏன் பையத் செய்கின்றோம் என்பதன் ஞானத்தையும் பெற வேண்டும். பிறகு அந்த தவறான எண்ணத்தால் சூழப்பட்டுவிடக்கூடாது. பிறகு உள்ளத்தில் இது ஏன் நடந்தது, மேலும் இது ஏன் நடந்தது என்ற தவறான எண்ணங்கள் உருவாகிவிடக்கூடாது. கேள்விகள் எழும்ப ஆரம்பித்துவிடக்கூடாது. கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், யூகங்கள் பயனுள்ளதாக இருக்க முடியாது. இறைவன் தானே கூறுகின்றான், இன்ன தன்ன லா யுக்னி மினல் ஹக்கி ஷைஆ. நிச்சயமாக யூகம் உண்மையின் இடத்தில் எந்த பலனையும் தர முடியாது. நம்பிக்கையே ஒரு மனிதனை பலனடைய செய்ய முடியும். நம்பிக்கையின்றி ஒன்றும் நடக்காது. ஒருவேளை மனிதன் எல்லா விஷயத்திலும் தவறான எண்ணம் கொள்ள ஆரம்பித்தால் அநேகமாக ஒரு நொடி பொழுதையும் உலகில் கழிக்க முடியாது. கூறுகிறார்கள், அவன் அநேகமாக இதில் விஷம் கலந்துள்ளது என்று எண்ணி தண்ணீரையும் அருந்த முடியாது. இதில் அழிவை தரும் விஷம் கலந்துள்ளது என்று சந்தையின் எந்த ஒரு பொருளையும் உண்ண முடியாது. பிறகு எவ்வாறு அவன் வாழ முடியும்? வாழ்க்கையை கழிப்பது என்பது கடினமாக ஆகிவிடும். இது ஒரு வெளிப்படையான உதாரணமாகும். இதே போன்று மனிதன் ஆன்மீக பணிகளிலும் அதிலிருந்து பயனை அடைய முடியாது. கூறினார்கள், தற்போது நீங்கள் சுயமே சிந்தியுங்கள், மேலும் தனது உள்ளத்தில் தீர்வு காணுங்கள். நீங்கள் எனது கைகளில் பையத் செய்துள்ளீர்கள், மேலும் என்னை வாக்களிக்கப்பட்ட மசீஹாக, நீதிநெறி தீர்ப்பவராக மற்றும் நியாயவானாக ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் எனில், அவ்வாறு ஏற்றுக்கொண்ட பிறகு எனது ஏதேனும் தீர்மானங்கள் அல்லது செயல்கள் மீது ஒருவேளை உள்ளத்தில் ஏதேனும் வேதனையோ கவலையோ வருகின்றது என்றால் உங்களது ஈமான் பற்றி கவலை கொள்ளுங்கள். சந்தேகங்கள் மற்றும் தப்பெண்ணங்களால் நிரம்பியுள்ள எவரும் நல்ல விளைவுகளை உருவாக்க முடியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையிலேயே நீதிநெறி தீர்ப்பவர் ஆவார் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால், பிறகு அவரது கட்டளை மற்றும் செயல்களுக்கு முன்னால் உங்களுடைய ஆயுதங்களை போட்டுவிட வேண்டும். மேலும் அவரது தீர்ப்புகளை கண்ணியத்தின் பார்வை கொண்டு பாருங்கள். அப்போதுதான் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூய விஷயங்களுக்கு கண்ணியத்தையும் மேன்மையையும் வழங்குபவர்களாக ஆவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சாட்சியம் போதுமானதாகும். அவர் உங்களது இமாமாக இருப்பார். அதாவது வரக்கூடிய வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களது இமாமாக இருப்பார். அவர் நீதிநெறி தீர்ப்பவராகவும் நியாயவானாகவும் இருப்பார் என்று திருப்தி ஊட்டுகிறார்கள். ஒருவேளை இதில் திருப்தி கொள்ளவில்லை என்றால் பிறகு எப்போது ஏற்படும்? ஈமானும் இருந்து உள்ளத்தின் சில மூலைகளில் தவறான எண்ணங்கள் இருக்கும் என்றால் அந்த வழிமுறை ஒருபோதும் நல்லதாகவும் அருளுக்குரியதாகவும் இருக்க முடியாது. வெளிப்படையாக நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று வெளிப்படுத்தி, ஆனால் பிறகு தவறான எண்ணங்கள் உருவாகின்றது என்றால் சில விஷயங்களில் கூறுகிறார்கள், என்னை மறுக்கின்றவர்கள் மேலும் என் மீது ஆட்சேபனை செய்கின்ற மக்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லை. மேலும் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலும் பிறகு ஆட்சேபனை கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களும் துரதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் கண்டும் குருடராகிவிட்டார்கள். ஆக நம் அனைவரிடமும் இருக்க வேண்டிய ஈமானின் படித்தரம் இதுவாகும்.
ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் தனக்கு பிறகு ஹிலாஃபத் தொடரும் என்பது பற்றிய தகவலை வழங்கினார்கள். மேலும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மசீஹ் மற்றும் மஹ்தியின் வருகையுடன் ஹிலாஃபத் மறுமை வரை தொடரும் என்ற செய்தியை வழங்கியுள்ளார்கள். மேலும் அஹ்மதியா ஹிலாஃபத் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வழிமுறையை தொடரச் செய்கின்ற அமைப்பாகும். அந்த நீதிநெறி தீர்ப்பவர் மற்றும் நியாயவானின் தீர்ப்புகளையே தொடரச் செய்கின்ற அமைப்பாகும். தத்தமது உறுதிமொழியில் ஒவ்வொரு அஹ்மதியும் சில ஆபத்துடனும் தொடர்பு மற்றும் கட்டுப்படுதலுக்கான உறுதிமொழியை எடுக்கின்றார். எனவே இவ்விதத்தில் ஹிலாஃபத்துடனான தொடர்பு மற்றும் கட்டுப்படுதலின் உறுதிமொழியை நிறைவேற்றுவதும் ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். இல்லாவிடில் பைஅத் முழுமையற்றதாகும். இவ்விதத்திலும் தங்களது ஈமான் மற்றும் நிச்சய உறுதியை மேம்படுத்துவதற்கு ஒவ்வொரு அஹ்மதியும் எப்போதும் முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். பிறகு ஜமாஅத் திருக்குரானை கவனத்துடன் ஓத வேண்டும். மேலும் அதனை புரிந்து கொள்வதன்பால் கவனமூட்டியவாறு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் அடிக்கடி என்னுடன் தொடர்புடைய மக்களுக்கு இவ்விஷயத்தின்பால் அறிவுரை கூறுகிறேன். அதாவது, இறைவன் இந்த ஜமாஅத்தை உண்மையை வெளிப்படுத்துவதற்காக நிலைநாட்டியுள்ளான். ஏனென்றால் அதனை அன்றி செயல் ரீதியாக வாழ்க்கையில் எவ்வித ஒளியும் வெளிச்சமும் உருவாக முடியாது கூறுகிறார்கள். மேலும் நான் விரும்புவது செயல் ரீதியான உண்மையின் வாயிலாக இஸ்லாத்தின் மேன்மை உலகிற்கு வெளிப்பட வேண்டும். இறைவன் என்னை இப்பணிக்காக நியமித்ததை போன்று. எனவே திருக்குரானை அதிகமாக ஓதுங்கள். ஆனால் கதை என கருதி அல்ல, மாறாக ஒரு தத்துவம் என்று கருதி ஓதுங்கள். எனவே இவ்வுலக பணிகளில் மூழ்கி எங்கும் நாம் நமது பையத்தின் நோக்கத்தை மறந்துவிட்டோமா என்று ஒவ்வொருவரும் தன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனின் அறிவு மற்றும் ஞானம் மற்றும் கட்டளைகளை புரிந்து கொள்ள மேலும் அதன்படி செயல்படுவதற்காக இறைவன் என்னை புரிய வைப்பதற்காகவும் அதன்படி செயல்படுத்துவதற்காகவும் நியமனம் செய்துள்ளான். மேலும் எனது ஜமாஅத்தில் பையத் செய்து நுழைந்துள்ள மக்கள் இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் திருக்குரானின் அறிவு மற்றும் ஞானத்தினை ஆராய்ந்து பாருங்கள். அதன் பொருள் மற்றும் விளக்கங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது எப்போது வரை நாம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆன்மீக கருவூலங்களை புரிந்து கொள்ள மேலும் படிக்க முயற்சி செய்யவில்லையோ, அன்னார் வழங்கியுள்ள நூல்களையும் நாம் புரிந்து கொள்ள மற்றும் படிக்க முயற்சி செய்யவில்லையோ, அப்போது வரை முடியாது. அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் ஒரு கட்டுக்கதை அல்ல, மாறாக வாழ்வின் நெறிமுறையாகும், ஒரு செயல் திட்டமாகும். அதன்படி அமல் செய்வது ஒவ்வொரு அஹ்மதி முஸ்லிம் மீதும் கடமையாகும். ஒருவேளை நாம் இங்கு வந்து இந்த நாடுகளில் வந்து தங்களது அந்த நோக்கத்தை மறந்துவிட்டால், மேலும் உலக பணிகளிலேயே மூழ்கிவிட்டால், தங்களது வீடுகளின் சூழ்நிலையை திருக்குரானின் போதனைகளுக்கு ஏற்ப உருவாக்க முயற்சி செய்யவில்லை என்றால், நமது சந்ததிகள் மற்றும் பிள்ளைகள் மார்க்கத்திலிருந்து விலகிச் சென்று விடுவர். மேலும் இது நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அல்லாஹு தஆலாவின் அருள்களை மறுக்கின்ற விஷயமாகிவிடும். எனவே மிகவும் ஆராய மற்றும் சிந்திக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஒவ்வொரு அஹ்மதிக்கும் அவர் பழைய அஹ்மதியாக இருக்கட்டும், புதிய அஹ்மதியாக இருக்கட்டும், இங்கு பிறந்த அஹ்மதியாக இருக்கட்டும் அல்லது இடம்பெயர்ந்து வந்த அஹ்மதியாக இருக்கட்டும், அல்லாஹ் தாலாவின் நெருக்கம் மற்றும் அவனது இபாதத்தின் உரிமையை செலுத்துவதும் அவனது வேதத்தை ஓதுவதும் புரிந்து கொள்வதும் மேலும் அதன்படி அமல் செய்வதும் நமது அடிப்படையான நோக்கமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பையத்தின் உரிமையை செலுத்த முடியும். இடம்பெயர்ந்து வந்துள்ள மக்கள் உலக எதிர்ப்புகளிலிருந்து இங்கு வந்து தப்பித்து கொண்டார்கள்தான். ஆனால் மார்க்கத்தின்படி நடப்பவர்களாக, திருக்குரானை புரிந்து கொள்பவர்களாக இல்லை என்றால் பிறகு அல்லாஹு தஆலாவின் அருள்களுக்கு வாரிசாக முடியாது.
அதே போன்று புதிய அஹ்மதிகள் அல்லது இங்கு வசிக்கின்ற அஹ்மதிகள், பழைய அஹ்மதிகள் அவர்களும் நினைவில் கொள்ள வேண்டும், பையத் செய்வதால் மட்டுமே நோக்கம் நிறைவேறுவதில்லை. நாம் நம்மையே இஸ்லாமிய போதனைகளின்படி உருவாக்கும் போதுதான் நோக்கம் நிறைவேறும். மேலும் நாம் அல்லாஹ்வின் வேதத்தை ஓதி அதனை புரிந்து கொள்ளாத வரை முடியாது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நான் உண்மையாகவே கூறுகின்றேன், இது ஒரு நிகழ்ச்சியாகும். இதனை அல்லாஹ் நல்லடியார்களுக்காக உருவாக்கி இருக்கின்றான். இதிலிருந்து பலன் பெறுகின்ற மக்களே அருளுக்குரியவர்கள் ஆவார்கள். என்னுடன் தொடர்பு உருவாகியுள்ள மக்கள், நீங்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டீர்கள் என்று ஒருபோதும் ஆணவம் கொள்ள வேண்டாம். நீங்கள் தங்களது கடுமையான மறுப்பு மற்றும் அவமரியாதையால் இறைவனது கோபத்திற்கு ஆளாகிய அந்த மறுப்பாளர்களை காட்டிலும் நெருக்கமானவர்கள் என்ற பாக்கியத்தை அடைந்துள்ளீர்கள் என்பது உண்மைதான். மேலும் நீங்கள் நல்ல எண்ணத்தால் பலன் பெற்றவாறு இறைவனுடைய கோபத்திலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள எண்ணம் கொண்டுள்ளீர்கள் என்பதும் உண்மைதான். ஆனால் உண்மையான விஷயம் யாதெனில், நீங்கள் இறைவன் தற்சமயம் நிரந்தர வாழ்க்கைக்காக உருவாக்கிய அந்த ஊற்றின் பக்கம் வந்துவிட்டீர்கள். ஆயினும் தண்ணீர் அருந்துவது தற்போது எஞ்சியுள்ளது. இறைவன் உங்களது தாக்கத்தை தீர்க்க வேண்டும் என்று இறைவனது அருள் மற்றும் கருணையினால் வேண்டுங்கள். ஏனென்றால் இறைவனது அருள் ஒன்றும் நடக்க முடியாது. இறைவனது அருள் இன்றி ஒன்றும் நடக்க முடியாது. எனவே இறைவனது அருளை எப்போதும் நாடுங்கள். எவரொருவர் இந்த ஊற்றிலிருந்து அருந்துகிறாரோ அவர் அழிந்து விடமாட்டார் என்பதை நான் நிச்சயமாக அறிகிறேன். ஏனென்றால் இந்த நீரானது வாழ்க்கையை வழங்குகின்றது, மேலும் அழிவிலிருந்து காக்கின்றது, மேலும் ஷைத்தானிய தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கின்றது. இந்த ஊற்றிலிருந்து தாகம் தீர்ப்பதற்கான வழிமுறை என்ன? திருக்குரானில் இறைவன் உங்கள் மீது நிலைநாட்டியுள்ள 2 உரிமைகளை நிறைவேற்றுங்கள், மேலும் முழுமையான முறையில் நிறைவேற்றுங்கள். அவற்றில் ஒன்று இறைவனுக்கான உரிமை, மற்றொன்று படைப்பினங்களுடையது. நீங்கள் ஷஹாதத் கலிமாவின் மூலமாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது வணக்கத்திற்குரியவன், கட்டுப்பட தகுந்தவன் அல்லாஹ்வை என்று வேறு யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன் என்று உறுதி கொள்வதற்கு ஏற்ப உங்களது இறைவனை ஈடு இணையற்ற ஒருவனாக கருதுங்கள். இது எப்படிப்பட்டதொரு அழகிய சொற்றொடர் என்றால், ஒருவேளை இதனை யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது பிற இணை வைப்பவர்கள், சிலை வணங்கிகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் அவர்கள் இதனை புரிந்து கொண்டால் ஒருபோதும் அழிவிற்குள்ளாகி இருக்க மாட்டார்கள். இந்த ஒரு பாக்கியமில்லாத காரணத்தினால் அவர்கள் மீது அழிவும் துன்பமும் வந்துள்ளது. மேலும் அவர்களது ஆன்மா நோய்வாய்ப்பட்டு அழிவிற்குள்ளாகியுள்ளது. எனவே பாருங்கள், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு திருப்தி அளித்துள்ளார்கள் மற்றும் ஜாமீன் வழங்கியுள்ளார்கள் என்றால், நீங்கள் எந்த ஊற்றிற்கு அருகில் சென்றுள்ளீர்களோ, பையத் செய்து எந்த விஷயத்தை ஒப்புக்கொண்டுள்ளீர்களோ, ஒருவேளை அதிலிருந்து தண்ணீர் அருந்துவீர்கள் என்றால், பலனை பெறுவீர்கள் என்றால், வார்த்தைகள் அளவிலேயே இருந்துவிடாமல் மாறாக செயல் அளவில் நடப்பீர்கள் என்றால், பிறகு உங்களுக்கு ஒருபோதும் உங்களது ஆன்மா அழிந்துவிடாது என்கின்ற ஜாமீன் வழங்கப்படுகின்றது. ஏனென்றால் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் திருக்குரானின் தூது செய்தியை மற்றும் அல்லாஹ்வின் கட்டளைகளை தொடரச் செய்வதற்காக வருகை தந்துள்ளார்கள். கூறுகிறார்கள், எனவே பையத் செய்வது மட்டும் போதுமானதல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாறாக அல்லாஹு தஆலா செயல்பாட்டை விரும்புகின்றான். மேலும் அதன்படி செயல்படுபவர் அல்லாஹு தஆலாவின் அருள்களிலிருந்து பலன் பெறாமல் இருக்க மாட்டார். அவர் ஒருபோதும் அழிந்து விட மாட்டார். இந்த செயல் ரீதியான நிலைமை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா உங்களது அக மற்றும் புறத்தின் குரலாக ஆகிவிடும் போது அல்லாஹு தஆலாவை விட உங்களுக்கு வேறு எவரும் அதிக நாட்டமாக
நேசத்திற்குரியவராக இருக்கக்கூடாது, அல்லது அவனது திருப்தியை தவிர வேறு எந்த விஷயமும் நாட்டமாக இருக்கக்கூடாது. அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். தற்போது ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் இருந்து தங்களை தாங்களே ஆராய்ந்து கொள்ள முடியும். நாம் கலிமா ஓதுகின்றோமே என்றால் உண்மையில் அல்லாஹு தஆலா நமக்கு அனைத்து விஷயங்களை விடவும் அதிக நேசத்திற்குரியவனாக இருக்கின்றானே, அதிக நேசத்திற்குரியவனாக இருக்கின்றானா? அவனது திருப்தியை பெறுவதே நமது நோக்கமாகும். உண்மையிலேயே நாம் அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளுக்கு முழுவதுமாக அடிபணிகின்றோமா? ஒருவேளை தொழுகைகளின் நேரத்தில் நமது தொழுகைகளை தொழுவதன் பக்கம் உடனடி கவனம் ஏற்படவில்லை என்றால், ஒருவேளை நாம் நமது பௌதீக பணிகளை விட்டுவிட்டு அல்லாஹு தஆலாவின் குரலுக்கு உடனடியாக லப்பைக் என்று கூறியவாறு தொழுகைக்காக வந்து சேரவில்லை என்றால், வாயளவில் கலிமா கூறுகின்றோம் தான், ஆனால் மறைமுக இணை வைத்தல் நமது உள்ளத்தில் இருக்கின்றது. நமது உலக வியாபாரங்கள் இறைவனுக்கு இணையாக நிற்கின்றன. ஒரு நம்பிக்கையாளர் எனது பணிகளில் அருள் அல்லாஹ்வின் அருளால் ஏற்படுகின்றது, மேலும் ஏற்பட வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளார், மேலும் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கும் போது எனது உலக பணிகள் அல்லாஹு தஆலாவின் குரலுக்கு இணையாக வந்து நிற்பது என்பது எவ்வாறு இருக்க முடியும்? ஒருவேளை அவ்வாறு இருக்குமே என்றால் நாம் கலிமாவின் ஆன்மாவையே புரிந்து கொள்ளவில்லை. நாம் வாயளவில் ஒப்புக்கொள்கிறோம் தான், ஆனால் நமது செயல் நமது ஒப்புக்கொள்ளுதலுடன் ஒத்துழைப்பதில்லை. நாம் தண்ணீரின் ஊற்றின் அருகில் வந்துவிட்டோம் தான், ஆனால் தண்ணீரை அருந்துவதற்காக கையை நீட்டவில்லை. எனவே அன்னார் கூறுகிறார்கள், ஒருவேளை இந்த நிலைமை இருந்தால் பிறகு பையத்தின் உரிமையை நிலைநாட்டவில்லை. இந்த ஷஹாதத்து கலிமா இந்த விஷயத்தை மட்டுமே வலியுறுத்துவதில்லை, அல்லாஹ்வின் உரிமை நிலைநாட்டப்படவில்லை என்ற விஷயத்தின்பால் மற்றும் கவனமூட்டவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா எந்த அடியார்களின் உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக வலியுறுத்தியுள்ளானோ மேலும் கட்டளையிட்டுள்ளானோ அதன்படி செயல்பட கவனமூட்டியுள்ளான். மேலும் மனிதன் இவ்விரு உரிமைகளையும் செலுத்தும் போதுதான் உண்மையான நம்பிக்கையாளராக ஆகின்றான். மேலும் அப்போதுதான் ஒரு உண்மையான அஹ்மதி முஸ்லிம் பையத்தின் உரிமையை நிலைநாட்டுகிறார். பிறகு அன்னார் தனது பையத்தில் வந்தவர்களுக்கு அறிவுரை வழங்கியவாறு கூறுகிறார்கள், ஒருவேளை உலகவாதிகளைப் போன்று இருப்பீர்கள் என்றால் எனது கைகளில் தௌபா செய்வது ஒரு மரணத்தை நாடுகிறது. நீங்கள் புது வாழ்க்கையில் வேறொரு பிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக, அதாவது பையத் செய்த பிறகு உங்களுக்கு ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கை கிடைக்க வேண்டும். ஒருவேளை அந்த ஆன்மீக வாழ்க்கை கிடைக்கவில்லை, மேலும் அதே பௌதீக வாழ்க்கையின் விருப்பங்கள் மற்றும் முன்னுரிமைகள் இருக்கின்றனவென்றால் பிறகு அப்படிப்பட்ட பையத் எந்த பலனையும் தராது. கூறினார்கள், பையத் ஒருவேளை உள்ளத்தால் இல்லை என்றால் எவ்வித தீர்வும் அதற்கு இல்லை. என்னிடம் பையத் செய்வதனால் இறைவன் உள்ளத்தின் உறுதியை நாடுகின்றான். எனவே உண்மையான உள்ளத்துடன் என்னை ஏற்றுக்கொள்கின்றவர், மேலும் தனது பாவங்களுக்காக உண்மையான பாவ மன்னிப்பை செய்பவரது பாவங்களை மறைப்பவனும் கருணையாளனுமாகிய இறைவன் நிச்சயமாக மன்னித்து விடுகின்றான். மேலும் அவன் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவனை போன்று ஆகிவிடுகின்றான். அப்போது வானவர்கள் அவனை பாதுகாக்கின்றனர், முற்றிலும் அப்பாவி ஆகிவிடுகின்றான். கூறினார்கள், ஒரு கிராமத்தில் ஒருவேளை ஒரு நல்ல மனிதன் இருப்பானே என்றால் அல்லாஹு தாலா அந்த நல்லவனுக்கு ஆதரவாக மேலும் அவனுக்காக அந்த கிராமத்தை அழிவிலிருந்து பாதுகாத்து விடுகின்றான். ஆனால் அழிவு வரும்போது பிறகு அனைவர் மீதும் வருகிறது. ஆயினும் பிறகும் கூட அவன் தனது அடியார்களில் எவரையாவது ஏதேனும் வழியில்
அந்த அழிவில் இருந்து காப்பாற்றி விடுகின்றான். ஒருவேளை ஒரு நல்லவர் இருக்கின்றாரே என்றால் அவருக்காக பிறரும் காப்பாற்றப்படுகிறார்கள் என்பது அல்லாஹ்வின் நடைமுறையாக இருந்து வருகின்றது. இந்த அடிப்படை கோட்பாட்டை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா தனது களப்பற்ற அடியார்களின் துஆக்களை கேட்கின்றான், மேலும் அவர்களது நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான். எனவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். நமது வணக்கங்கள் அல்லாஹுக்காக மட்டுமே இருக்க வேண்டும். நமது செயல்கள் அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெறுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இன்றைய உலகின் சூழ்நிலைகள் மிக அச்சுறுத்தும் அழிவின் மேகங்கள் நம்மை சூழ்ந்துள்ளன என்பதிலிருந்து வெளிப்படுகின்றது. அமெரிக்காவின் அதிபர் நேற்று ஒருவேளை ரஷ்யாவின் அதிபர் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் பிறகு அதற்கு பதிலாக மறுபுறம் இருந்தும் எதிர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பிறகு ஏற்படும் அழிவானது அது உலகின் முடிவுக்கு வழிவகுக்கும் என்று கூறியிருந்தார். இந்த நாடுகளில் வசிப்பவர்கள் இவ்வாறு கருதாதீர்கள். இங்கே ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் நாங்கள் இங்கு பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று கருதாதீர்கள். எவரும் எந்த இடத்திலும் பாதுகாப்பாக இல்லை. இந்த பெரும் ஆற்றல் படைத்த தலைவர்களுடைய புத்தி பேதலித்து விடும்போது பிறகு அவர்கள் எதனையும் பார்ப்பதில்லை. ஆக இந்த சூழ்நிலையில் அஹ்மதிகளுடைய பணி யாதெனில் துவா செய்யுங்கள். உங்களுடைய இபாதத்துகளை அல்லாஹு தஆலாவுக்காக குறிப்பானதாக ஆக்குங்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று நல்ல மக்களுக்காக, தனது களப்பற்ற அடியார்களுக்காக அல்லாஹு தஆலா பிறரையும் காப்பாற்றி விடுகின்றான். மேலும் இதுவே அல்லாஹு தஆலாவின் திருக்குரானிலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. எனவே இங்கு வந்து நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக ஆகிவிட்டன என்று எவரும் தவறாக கருதிவிட வேண்டாம். அவ்வாறில்லை. மிகவும் அபாயகரமான காலகட்டத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவரேனும் நம்மை காப்பாற்ற முடியும் என்றால் அது அல்லாஹு தஆலாவின் இருப்பு மட்டுமே ஆகும். எனவே நீங்களும் அவனுக்கு முன் குனியுங்கள், உங்களுடைய சந்ததிகளையும் அவனுக்கு முன் குனிபவர்களாக ஆக்குங்கள். அப்போதுதான் உங்களை நீங்களே பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். மேலும் உங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பாக ஆக்க முடியும். இந்த உலகம் நம்மை காப்பாற்றாது, நமது மற்றும் நமது சந்ததிகளின் எதிர்காலத்தை பாதுகாக்காது. மாறாக நாம் ஒருவேளை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் உரிமையை நிலைநாட்டுபவர்களாக இருப்போமே என்றால் அல்லாஹு தஆலா நமது பணிவான துவாக்கள் மற்றும் செயல்களின் காரணத்தால் உலகை காப்பாற்றுவான். ஆகவே இன்றைய நாட்களின் சூழ்நிலையில் இது தொடர்பாகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். உலகின் சூழ்நிலை எல்லைக்கும் மேலாக சீர்கெட்டு விடுவதற்கு முன்பாக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், காலத்திற்கு முன்பே செய்வதுதான் நன்மையாகும். பிறகு ஏதேனும் செய்தால் எந்த பலனையும் தராது. இயல்பின் உணர்ச்சியால் செய்கின்ற நன்மையை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை. கப்பல் மூழ்கும் போது அனைவரும் அழுகின்றார்கள். கப்பல் மூழ்க ஆரம்பிக்கும் போது அனைவரும் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கு முன்பாகவே கூச்சலிட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் அழுவதும் புலம்புவதும் இயல்பின் எதிர்பார்ப்புகளின் விளைவாகும். அச்சமயம் பயனுள்ளதாக இருக்க முடியாது. மேலும் அதற்கு முன்பு அமைதியான நிலை நிலவும் போது அது பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், இறைவனை அடைவதற்கு காலத்திற்கு முன்பே விழிப்புடன் இருப்பதே வழிமுறையாகும். அவர் மீது மின்னல் விழுவதை போன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் மின்னலை கண்டு கூச்சலிடுகின்றவர் மீது அது விழும்போது மேலும் அழித்துவிடும். அவர் மின்னலை கண்டு அஞ்சுகிறார், இறைவனை கண்டல்ல. எனவே மிக விளக்கமான முறையில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடன் தொடர்பை உருவாக்குவது என்றால் இப்போது உருவாக்குங்கள். தற்போது ஆபத்தின் மேகங்கள் சிறிது விலகியுள்ளன, அல்லது குறைந்தபட்சம் ஒரு வேலை நாடினால் கண்ட்ரோல் செய்ய முடியும்.
ஆனால் என் நேரமும் பரவிவிட முடியும் என்று நமக்கு எச்சரிக்கையூட்டியுள்ளார்கள். எனவே இன்று அஹ்மதிகளது ஈமான், அல்லாஹு தாலாவுடனான தொடர்பு மற்றும் துவாக்கள் உலகை அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். உலகின் மனித நேயத்தை உள்ளத்தில் உருவாக்கி துவா செய்யுங்கள். தத்தமது வட்டத்தில் உலகுக்கு புரிய வையுங்கள். ஒருவேளை அல்லாஹுக்கான உரிமைகள் மற்றும் அடியார்களின் உரிமைகளின்பால் கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த அழகிய உலகம் பாழானதாக மாறிவிட முடியும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் இந்த சிந்தனையுடன் தனது கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். துஆக்களின்பால் இன்னும் கவனமூட்டியவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள்: பாருங்கள், நீங்கள் சிறிது உழைத்து நிலத்தை ஆயத்தப்படுத்துகிறீர்கள் எனும்போது பலன் மீது நம்பிக்கை இருக்கும். இவ்வாறாக அமைதியான நாட்கள் கடின உழைப்பிற்கானதாகும். ஒருவேளை இப்போது நீங்கள் இறைவனை நினைவு கூறுவீர்கள் என்றால் அதனுடைய சுவையை அடைவீர்கள். உலக பணிகளுக்கு நிகராக தொழுகைகளில் வந்து சேர்வது கடினமான பணியாக தென்படலாம். அன்னார் மிகவும் விளக்கமாக கூறிவிட்டார்கள். பாருங்கள், உலக பணிகளுக்கு நிகராக தொழுகைகளில் வந்து சேர்வது மிகவும் கடினமாக சில நேரங்களில் தென்படலாம். மேலும் தஹஜ்ஜுதிற்கு இன்னும் கடினம் ஏற்படலாம். ஆனால் தற்போது உங்களை நீங்களே இந்த பழக்கமுடையவர்களாக ஆக்கி கொண்டீர்கள் என்றால் பிறகு எவ்வித துன்பமும் இருக்காது. ஒருவேளை துஆக்கள் செய்வீர்கள் என்றால் அந்த கண்ணியமிக்க மற்றும் கருணையாளனாகிய இறைவன் பேருபகாரம் செய்வான். கூறினார்கள், பாருங்கள், தற்போது பணிகள் நீங்கள் செய்கிறீர்கள், அதாவது உலக பணிகளும் செய்கிறீர்கள். உங்களது உயிர்கள் மற்றும் குடும்பத்தின் மீது நீங்கள் இரக்கம் கொள்கிறீர்கள். அவர்களது தேவைகளுக்காக கவலை கொள்கிறீர்கள். பிள்ளைகள் மீது உங்களுக்கு கருணை ஏற்படுகின்றது. எவ்வாறு நீங்கள் தற்போது அவர்கள் மீது கருணை கொள்கிறீர்களோ இதுவும் ஒரு வழிமுறையாகும். அதாவது பௌதீக ரீதியாக நீங்கள் இரக்கம் கொள்கிறீர்கள். மற்றும் ஒரு வழிமுறையும் உள்ளது. அந்த வழிமுறை என்னவென்றால், தொழுகைகளில் அவர்களுக்காக துஆக்கள் செய்யுங்கள். ருக்குவிலும் துஆ செய்யுங்கள். பிறகு சஜிதாவிலும் துஆ செய்யுங்கள். அல்லாஹு தாலா இந்த தீமையை மாற்றி விடுவானாக. மேலும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பாக வைப்பானாக. துஆ செய்கின்றவர் விலக்கப்படுவதில்லை. துஆக்களை செய்கின்றவர் அலட்சியப்படுத்தப்பட்ட அசுத்தமானவரை போன்று கொல்லப்படுவது என்பது ஒருபோதும் சாத்தியமல்ல. ஒருவேளை அவ்வாறு இல்லை என்றால் இறைவன் ஒருபோதும் கண்டறியப்படவே மாட்டான். அவன் தனது உண்மை அடியார்கள் மற்றும் மற்றவர்களை தரம் பிரித்து விடுகின்றான். ஒருவன் பிடிக்கப்பட்டு விடுகின்றான், மற்றவன் காப்பாற்றப்படுகின்றான். ஆக இவ்வாறே செய்யுங்கள். முழுமையான முறையில் உங்களில் உண்மையான உள தூய்மை உருவாகிவிட வேண்டும். ஆக இந்த விஷயங்களை அந்த காலகட்டத்தில் பிளேக் நோய் பரவியிருந்த போது அன்னார் கூறினார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலும் உலகின் அழிவின் அடையாளங்கள் தென்படுகின்றன. நான் கூறியது போன்று இதற்காக நாம் அல்லாஹு தஆலாவின் சன்னிதானத்தில் குறிப்பாக குனிய வேண்டியது அவசியமாகும். மேலும் இதுவே தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கும் உலகை பாதுகாப்பாக வைப்பதற்குமான ஒரே வழியாகும். பிறகு ஜமாஅத்துக்கும் உயரிய நற்பண்புகளை பேண வேண்டிய குறிப்பாக கூறியுள்ளார்கள். ஏனென்றால் உயரிய நற்பண்புகளை காண்பிப்பதும் அல்லாஹ்வின் கட்டளைகளுள் ஒரு கட்டளையாகும். எனவே அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நற்பண்புகளை சீர்படுத்துவது மிக கடினமான பணியாகும். எப்போது வரை மனிதன் தன்னைத்தானே ஆராயவில்லையோ இந்த சீர்திருத்தம் நடைபெற முடியாது. தன்னை ஆராய்ந்து கொண்டிருக்காமல் தங்களது விஷயங்களை, நீங்கள் கூறுகின்ற விஷயங்களை, நாள் முழுவதும் எவ்வாறு வாழ்க்கையை கழித்தீர்கள், நாட்களை கழித்தீர்கள் என்பதையும் ஆய்வு செய்யவில்லை என்றால், நல்லது எது, தீயது எது, நன்மையான விஷயங்கள் என்ன செய்தோம், தவறான விஷயங்கள் என்ன செய்தோம் என்று ஆய்வு செய்யுங்கள். எப்போது வரை ஆய்வு செய்யவில்லையோ அப்போது வரை சீர்திருத்தம் ஏற்பட முடியாது.
கூறுகிறார்கள், நாவின் தீய ஒழுக்கங்கள் பகைமையை ஏற்படுத்தி விடுகின்றன. எனவே உங்களுடைய நாவுகளை எப்போதும் அடக்கி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், எந்த ஒரு மனிதரையும் அவர் தனக்கு நன்மையை நாடுபவராக கருதுபவருடன் பகைமை பாராட்ட முடியாது. பிறகு தன் மீதும் இரக்கம் காட்டாத, உயிரை அபாயத்திற்கு இட்டுச் செல்கின்ற அந்த மனிதன் எவ்வளவு முட்டாளாவான்! இத்தனைக்கும் அவன் தனது ஆற்றல்களில் இருந்து சிறந்த பணிகளை பெற்றுக்கொள்வதில்லை, மேலும் நற்பண்புகளின் ஆற்றல்களை சீர்திருத்திக் கொள்வதில்லை. அதாவது புத்திசாலித்தனத்தின் எதிர்பார்ப்பு யாதெனில், மனிதனுள் இருக்கின்ற ஆற்றல்கள் மற்றும் திறமைகள் அல்லாஹு தஆலாவால் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கு எந்த அளவுக்கு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் அவற்றை எல்லா வகையிலும் பயன்படுத்தினாலும் மனிதன் அது ஒவ்வொரு செயலில் இருந்தும் உயரிய நல்லொழுக்கங்கள் வெளிப்பட வேண்டும். சிறு சிறு விஷயங்களில் ஒருவேளை தீய ஒழுக்கங்களை வெளிப்படுத்தினால் உங்களது உயிரை நீங்களே கடினத்தில் இட்டு விடுவீர்கள். இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். இஸ்லாம் எங்கு சொந்த விவகாரங்களில் பொறுமை மற்றும் அடக்கத்தை மற்றும் உயரிய நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துகிறதோ மற்றும் சண்டையிலிருந்து தவிர்ந்திருக்கவே வலியுறுத்துகின்றதோ, அங்கு சட்டத்தின் எல்லைக்குள் இருந்தவாறு மார்க்க தன்மானத்தின்பாலும் கவனமூட்டியுள்ளது. எனவே ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்க தன்மானத்தை வெளிப்படுத்துவதன்பால் கவனமூட்டியவாறு கூறுகிறார்கள், எவரொருவர் இந்த ஜமாஅத்திலிருந்து, அதாவது இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து வெளிப்படையாக வெளியே சென்று விட்டாரோ, மேலும் தகாத வார்த்தைகளை பேசுகின்றாரோ, மேலும் பயங்கரமான எதிர்ப்பை காட்டுகின்றாரோ, அவருடைய விவகாரம் வேறாகும். சஹாபா பெருமக்களுக்கு கடினங்கள் ஏற்பட்டதை போன்று, மேலும் இஸ்லாம் பற்றிய இழிவான பேச்சினை அவர்கள் தங்களது உறவினர்களிடமிருந்து கேட்டுள்ளார்கள். பிறகு வலுவான தொடர்புகள் இருந்தும், ஆழமான தொடர்புகள் இருந்தும், நெருங்கிய தொடர்புகள் இருந்தும் அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு முதன்மை வழங்க நேரிட்டது. கூறினார்கள், ஒரு மனிதன் அவன் இஸ்லாத்தின் கொடிய எதிரியாக இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி தீர்த்தான். அவன் வெறுப்பை வெளிப்படுத்த தகுதியானவனாக இருந்தான். ஆனால் ஒருவேளை எவரேனும் இவ்வாறாக இருக்கின்றார் என்றால், அதாவது அவன் தனது செயல்களில் சோம்பலாக இருக்கின்றான் என்றால், அவன் அந்த தவற்றிலிருந்து மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவனாகி விடுகின்றான். மேலும் அவன் வைத்திருக்கிற அவனது தொடர்புகளுடன் பிடிவாதம் கொள்ள வேண்டியதில்லை. ஆம், ஒருவேளை எதிர்க்கவில்லை என்றால் பிறகு அவனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள், நன்கு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வெளிப்படையாக பகைமை பாராட்டுபவர் அல்லது இஸ்லாத்தை, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தகாத வார்த்தைகளால் பேசுபவர் புரிய வைத்தும் திருந்தவில்லை என்றால் பிறகு அங்கு மார்க்க தன்மானத்தை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் இவ்வாறே உள்ளது. மேலும் அதே போன்று ஒவ்வொரு அஹ்மதியும் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது விஷயத்தில் தன்மானத்தை வெளிப்படுத்த வேண்டும். எவனொருவன் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக புரிய வைத்தும் தகாத வார்த்தைகள் பேசுவதிலிருந்தும் விலகவில்லை என்றால் அவனுடனும் நாம் நட்பின் கரத்தை நீட்ட முடியாது. மேலும் எந்த அஹ்மதியின் தன்மானமும் இதனை தாங்கிக் கொள்ளக்கூடாது. உங்களில் பலர் பாகிஸ்தானில் இருந்து இங்கு வந்துள்ளார்கள். அவர்களுக்கு சொந்த அனுபவம் இருக்கும். எந்த அளவுக்கு அசுத்தமான நாவினை ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பெயர் தாங்கி முல்லாக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஒருவேளை நமக்கு அவர்களுடன் நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டால், அல்லது அவர்களது தீமையை அவர்கள் மீது இடுவதற்கு துவா செய்ய வேண்டாம் என்று கூறப்பட்டால் நமது தன்மானம் ஏற்றுக்கொள்ளாது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்ற அதே கோட்பாடு இங்கும். ஆயினும் நாம் இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் சட்டத்தை உங்களது கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாத்தின் போதனைகளில் ஒரு பகுதியாகும். பிறகு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பையத் செய்த பிறகு அஹ்மதிகளிடம் இருக்க வேண்டிய மற்றுமொரு சிறப்பாக எடுத்து கூறுகிறார்கள். அன்னார் பரஸ்பரம் நேசம் மற்றும் சகோதரத்துவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த போதனையை வழங்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், நமது ஜமாஅத் எப்போது வரை தங்களுக்கிடையே உண்மையான அனுதாபத்தை மேற்கொள்ளவில்லையோ அப்போது வரை செழிப்படைய முடியாது. முழுவதுமான ஆற்றல் பெற்றவர்கள் பலவீனமானவர்களை நேசியுங்கள், அதாவது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள திறமைகள் மற்றும் ஆற்றல்களை பயன்படுத்தியவாறு பலவீனமானவர்களுடன் நேசம் கொள்ளுங்கள். வெறுப்பையோ அல்லது பகைமையையோ வெளிப்படுத்தக்கூடாது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் கேள்விப்படுகிறேன், எவரும் பிறரது தவற்றினை கண்டால் அவருடன் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொள்வதில்லை, மாறாக பகைமை மற்றும் வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள். அன்னார் கூறினார்கள், இந்த வழிமுறை உகந்ததல்ல. கூறுகிறார்கள், ஒருவர் மற்றவரது குறைகளை மறைக்கும் போதுதான் ஜமாஅத் உருவாகின்றது. மேலும் உடன் பிறந்த சகோதரர்களைப் போன்று ஒருவர் மற்றவருடன் நடந்து கொள்ளுங்கள். அன்னார் மிகவும் வேதனையுடன் கூறினார்கள், ஜமாஅத்திற்குள் விரிசல் ஏற்படுகின்ற இந்த வழிமுறை உகந்ததல்ல. சஹாபாக்களும் அன்பு மற்றும் சகோதரத்துவத்தை தங்களுக்குள் உருவாக்கி கொண்டார்கள், மேலும் ஒரே ஜமாத்தாக ஆனார்கள். அன்னார் தனது ஜமாத்தினர்களிடம் இதனை நாடுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் சஹாபாக்களை போன்று சகோதரத்துவ பந்தத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டும். எனவே கூறினார்கள், இவ்வாறே இறைவன் இந்த ஜமாத்தை நிறுவினால், அதாவது எவ்வாறு சஹாபாக்களுடைய ஜமாத் இருந்ததோ அவ்வாறு, மேலும் அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை அவன் இங்கு நிலைநாட்டுவான். இறைவன் மீது எனக்கு பெரும் நம்பிக்கைகள் இருக்கின்றன. கூறினார்கள், பாருங்கள், ஒருவர் மற்றவர் பற்றி கம்ப்ளைண்ட் செய்வது, மனதை புண்படுத்துவது, மேலும் கடுமையாக பேசி மற்றவர்களது உள்ளத்தை காயப்படுத்துவது, மேலும் பலவீனமானவர்கள் மற்றும் எளியவர்களை ஏளனமாக கருதுவது கடுமையான பாவமாகும். ஆக உயர்ந்த நற்பண்புகள் யாதெனில் ஒருவர் மற்றவரின் உணர்வுகளை கருத்தில் கொள்வதாகும். இது நடக்கும்போதுதான் நமது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்பிக்கைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியும். மேலும் அப்போதுதான் நாம் அல்லாஹு தஆலா அன்னாரிடமும் அன்னாரது ஜமாஅத்திடமும் வாக்குறுதி அளித்த அந்த பரிசுகளுக்கு வாரிசாக ஆக முடியும். அப்போதுதான் நாம் அல்லாஹு தஆலாவின் அருள்களை பெறுபவர்களாக ஆக முடியும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இந்தியாவில் பல்வேறு சமுதாயங்கள் மற்றும் கோத்திரங்கள் ஜமாஅத்தில் இணைந்தார்கள். தற்போது அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செய்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப உலகின் பல்வேறு சமுதாயங்கள், கோத்திரங்கள் மற்றும் நிறங்களை கொண்டவர்கள் மற்றும் சந்ததிகளை சார்ந்த மக்களை ஜமாஅத்தில் இணைத்து விட்டான், மேலும் இணைக்கின்றான். எனவே இது அல்லாஹு தஆலாவின் பல்வேறு சமுதாயங்கள் மற்றும் நிறங்களையுடைய மக்கள் மீதான பேருபகாரமாகும். அவன் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜமாஅத்தில் இணைவதற்கான மற்றும் அன்னாரது உண்மை அடியாரின் ஜமாஅத்தில் இணைவதற்கான நல் வாய்ப்பை வழங்கி ஒரே சமுதாயமாக ஆக்கிவிட்டான். அன்னார் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் பரஸ்பரம் சகோதரர்கள் ஆவீர்கள் என்பதன்பால் கவனமூட்டியுள்ளார்கள். மேலும் கூறுகிறார்கள், தந்தை வெவ்வேறானவர்கள் ஆவார்கள், ஆனால் இறுதியில் உங்கள் அனைவருடைய ஆன்மீக தந்தை ஒருவரே ஆவார்கள். மேலும் ஒரே மரத்தின் கிளைகளாவீர்கள். நாம் எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், வெள்ளையர்களாக அல்லது ஆப்பிரிக்கர்களாக, அமெரிக்கர்களாக அல்லது பாகிஸ்தானியாக, இந்துஸ்தானியாக, ஸ்பெயினின் வம்சாவளியாக இருந்தாலும் அஹ்மதிய ஜமாஅத்தில் இணைந்து நாம் ஒரு ஆன்மீக தந்தையின் சந்ததிகளாக ஆகிவிட்டோம். மேலும் எவருக்கும் பிறர் மீது குலம், கோத்திரம் மற்றும் நிறத்தின் காரணத்தினால் மேன்மை கிடையாது. ஏனென்றால் நமது ஆன்மீக தந்தை ஒருவரேயாவார். மேலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனது இறுதி ஹுத்பாவில் இதனையே அறிவிப்பு செய்தார்கள். எனவே நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டவர்களாக ஒன்றுபட்டு செயல்பட்டோமே என்றால்
ஒருவர் மற்றவர்களது உணர்ச்சிகளை கருத்தில் கொண்டால் அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் நமக்கு முன்னேற்றங்களை வழங்குவான். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா நமது ஜமாஅத்தை ஒரு முன்னுதாரணமாக ஆக்க விரும்புகின்றான். ஆக வெளிப்படையான விஷயங்களால் மற்றும் எவ்வித ஆழமான செயல்களுமின்றி மனிதன் முன்னுதாரணமாக ஆக முடியுமா? முன்னுதாரணமாக ஆவதற்கு பெரும் ஜிஹாது செய்ய வேண்டியுள்ளது, மிக கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது, நாமும் செய்ய வேண்டியிருக்கும். நமது இறை வணக்கங்களின் தரத்தை மேம்படுத்தியவாறு, நமது நல்லொழுக்க நிலைகளை சீர்படுத்தியவாறும், மேலும் பரஸ்பரம் அன்பு மற்றும் சகோதரத்துவ பந்தத்தின் தரத்தை நிலைநாட்டியவாறும் நாம் முன்னுதாரணமாக ஆகின்றோமா இல்லையா என்று பார்க்க வேண்டும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் நமக்கு நமது அந்தஸ்தை பெறுவதன்பால் கவனமூட்டியவாறு மேலும் கவனமூட்டியவாறு கூறுகிறார்கள், அல்லாஹு தாலா இரையச்சமுடையவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹுவின் மேன்மையை நினைவு கூர்ந்தவாறு அனைவரும் அஞ்சி நடங்கள். அதாவது அல்லாஹு தாலாவின் மீதான அச்சம் உள்ளத்தில் உருவாக வேண்டும். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், அனைவரும் அல்லாஹுவின் அடியார்களாகவும் எவர் மீதும் அநீதி இழைக்காதீர்கள். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், அனைவரும் அல்லாஹுவின் அடியார்களாகவும் எவர் மீதும் அநீதி இழைக்காதீர்கள். மேலும் எவரையும் ஏளனமாக பார்க்காதீர்கள். கூறினார்கள், ஜமாஅத்தில் ஒருவேளை ஒரு மனிதர் அசுத்தமானவராக இருக்கின்றார் என்றால் அவர் அனைவரையும் அசுத்தமானவராக ஆக்கிவிடுகின்றார். அன்னார் கூறினார்கள், மேன்மையான ஆற்றல் மற்றும் உயர்ந்த நல்லொழுக்கங்கள் உள்ளத்தில் இரையச்சம் இருக்கும்போதுதான் உருவாகின்றது. எனவே இது தொடர்பாக ஜமாஅத்துக்கு அறிவுறுத்தியவாறு கூறுகின்றார்கள், நமது ஜமாஅத்துக்கு குறிப்பாக இரையச்சத்தின் தேவையுள்ளது. குறிப்பாக அவர்கள் இறைவன் புறமிருந்து வந்தவராக வாதிக்கின்ற மனிதருடன் தொடர்பு வைத்துள்ளார்கள். மேலும் அவருடைய பையத்தில் இணைந்துள்ளார்கள் என்ற விஷயத்தை குறிப்பாக கருத்தில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த மக்கள் அவர்கள் எவ்வித பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சி அல்லது இணை வைத்தலில் ஈடுபட்டிருந்தாலும் அல்லது எப்படிப்பட்ட உலகவாதியாக இருந்தாலும் இந்த அனைத்து அபாய நிலையில் ரட்சிப்பை பெற முடியும். பிறகு அன்னார் கூறினார்கள், நமது ஜமாஅத் இந்த கவலையை உலகம் முழுவதிலும் உள்ள கவலைகளை விட அதிகமாக தங்களுடைய மேலான கவனத்தில் கொள்ள வேண்டும். உலகில் பெரும் கவலைகள் மனிதனுக்கு இருக்கின்றன. ஆனால் கூறினார்கள், இந்த கவலைகள் அனைத்தையும் விட உங்களது உள்ளத்தில் இறைவனிடத்தில் இரையச்சம் உள்ளதா இல்லையா என்ற கவலை இருக்க வேண்டும். ஆக நாம் நமது பையத்தின் உரிமையை செலுத்த வேண்டுமென்றால், ஒருவேளை நாம் அல்லாஹ்வின் நல்லுபகாரங்களுக்கு நன்றி செலுத்துபவர்களாக ஆக வேண்டுமென்றால், நாம் நமது நிலைமைகளை எல்லா நேரமும் கண்காணித்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. அல்லாஹு தாலா நமக்கு நாம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப நமது வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் மார்க்கத்திற்கு உலகை விட முன்னுரிமை வழங்குபவர்களாகவும் ஆகும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹு தாலாவின் அச்சம் நமக்குள் உருவாக வேண்டும். நாம் உண்மையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் உரிமையை நிறைவேற்றுபவர்களாக ஆக வேண்டும். மேலும் நாம் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தி வழங்கிய அந்த பின்னவர்களின் ஜமாஅத்தில் இணைந்து விட வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு அதற்கான நல் வாய்ப்பை வழங்குவானாக. இப்போது வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு அமீர் சாஹிப் அவர்கள் இன்றிலிருந்து 27 வருடங்கள் முன்பு இன்றைய தினத்திலேயே 14 அக்டோபர் அன்று இந்த பள்ளிவாயில் திறக்கப்பட்டது. இந்த பள்ளிவாயில் திறக்கப்பட்டு தற்போது 28 வருடங்களாகிவிட்டன. இங்கு வசிக்கின்றவர்கள், இந்த பகுதியில் வசிக்கின்ற பழைய அஹ்மதிகளும் புதிதாக வருபவர்களும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த 28 வருடங்களில் அவர்கள் தங்களது ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டுள்ளீர்கள், எந்த அளவுக்கு இந்த பள்ளிவாசலின் உரிமையை நிறைவேற்ற முயற்சி செய்துள்ளீர்கள். அல்லாஹு தஆலா இனிமேலும் பல வருடங்கள், பல நூற்றாண்டுகள் இந்த மஸ்ஜிதுக்கு வருபவர்களை அதிகப்படுத்தி கொண்டே செல்லட்டுமாக.
மேலும் இது எல்லாவித பௌதிக துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கட்டுமாக. ஆனால் நாம் பள்ளிவாசல்களின் உரிமைகளை நிறைவேற்றியவாறு அவற்றை நிரப்புவதற்கு அதிக முயற்சி செய்யும் போதுதான் உண்மையான உரிமை நிறைவேற்றப்படும். அல்லாஹு தாலா அதற்கான நல் வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். کس حد تک اس مسجد کے حق کو ادا کرنے کی کوشش کی ہے. اللہ تعالیٰ آئندہ بھی کئی دہائیاں اور کئی صدیاں آپ اس مسجد میں آنے والوں کو مہیا فرماتا رہے اور یہ ہر قسم کی دنیاوی افات سے بھی بچی رہے. لیکن اصل حق تبھی ادا ہوگا جب ہم مسجدوں کے حق ادا کرتے ہوئے انہیں آباد کرنے کی کوشش کریں گے. اللہ تعالیٰ اس کی بھی ہمیں توفیق عطا فرمائے. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.